கடகம். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பத்திலேயே ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்துல அவர் உச்சமாக இருக்கிறார். பெரிய சோதனைகள்லாம் இப்போது இருக்காது. அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வப்போது சில பல நிவாரணம் கிடைப்பதற்கு இந்த ஒரு வாரமும் மிகப்பெரிய ஒரு உதாரணம். 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்க, 3-12 வலுத்திருக்க, 4ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்க, வாரம் முழுவதும் ராசிநாதன் 11, 12 ராசின் என்ற இடங்கள்ல வர்றார். அதாவது வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கின்ற அதே நேரத்தில் வாரத்தின் இறுதி நாட்களில் உங்களுடைய வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார். தேய்பிரையாக தான் இருக்கிறார். ஆனால் வாரத்தின் ஆரம்பத்தில் 11ஆம் இடத்துல அவர் உச்சநிலையில் குருவோடு இணைந்து குருச்சந்திர யோகமும் இருக்கும். ஆகவே அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் படிப்படியாக அப்படியே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விலக ஆரம்பிச்சிட்டது அப்படின்றது தான் உண்மை. போன வருஷம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மன அழுத்தம், 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு டெம்டேஷன் எல்லாமே இப்போது கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இல்லை. ஆனால் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் காரங்கள்லாம் இன்றைக்கு சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டு அஷ்டமச்சனியில் சனி பகவான் நான் இருக்கிறேன்டா அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு இருக்கிறாருன்றதான் உண்மை. ஏதாவது ஒரு நிலைமையில மன அழுத்தம், குடும்பத்தில் மன அழுத்தம், வேலையில் மன அழுத்தம், தொழிலில் மன அழுத்தம், பணத்தில் இல்லை, மனத்தில் இல்லை, அதில் கஷ்டம் இதில் கஷ்டம் என்கின்ற மாதிரியாக எல்லாவற்றிலும் கஷ்டம் என்கின்ற நிலைமைகள் இப்போது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கின்றன. ஆனால் அவங்களுக்கு கூட இந்த வாரம் கொஞ்சம் ஆறுதலை தரக்கூடிய வாரம். ராசிநாதன் உச்சம் மற்றும் ஆட்சியில் இருப்பது என்பது ஒரு நிலையில எதையும் சமாளித்துக் கொள்ள முடியும் என்கின்ற தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ராஜயோகாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் செவ்வாய். அவர் மறைஞ்சிருப்பது என்பது ஒரு நிலையில வருமானமே இல்லாத ஒரு அமைப்பு, வேலையில கடுமையான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல போய் மறைஞ்சிருக்கிறார் இல்லையா, வேலை தொழில் அமைப்புள்ள கடுமையான சிக்கல்கள், வீட்டில் கூட சொல்ல முடியாத, யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாத அளவிற்கு கடுமையான மன அழுத்தங்கள். என்ன இப்படி நடக்குது, நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்ததே இல்லையே, இந்த மாதிரியான அளவு கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே இல்லையே, சாப்பாடெல்லாம் இருக்கு ஆனால் சாப்பிட முடியலையே, எல்லாமே இருக்கு ஆனால் அதை சமாளிக்க முடியலையே என்கின்ற மாதிரியான ஒரு புதுவிதமான ஒரு அமைப்புகள், மன அழுத்தங்கள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இருக்குது. அது எல்லாமே கடந்த அத்தனை அமைப்புகளும் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கின்ற ஒரு வாரமாக இருக்கும். எதையும் சமாளிப்பீங்க. இன்னும் சில வாரங்கள் தான், கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் முடிஞ்சதற்கு அப்புறமே, அதாவது அடுத்த ஜனவரியிலிருந்தே உங்களுடைய துன்பங்கள், துயரங்கள் அத்தனையும் நீக்கக்கூடிய அமைப்பில் ஒரு முன்னோட்டமாக இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.